ஓம் முருகா, வெற்றிவேல் முருகா. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, நான் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கின்றதே. நான் ஒரு கணக்கு போட்டு இதை இப்படி முடித்து விடலாம் என்று நினைக்கும் பொழுது அனைத்தும் தவறாகவே போகின்றதே. அது வேறு விதமாக நடந்து எனக்கு எந்தவித பயனும் அளிக்காமலேயே முடிந்து விடுகிறது என்று புலம்பிக் கொண்டிருக்கின்றாய். நீ போடும் கணக்குகள் வேண்டுமானாலும் தப்பாக இருக்கலாம், ஆனால் இறைவன் போடும் கணக்கு ஒரு நாளும் தவறாகவே இருக்காது. உனக்கென்ற தனி கணக்கை அப்பா நான் வைத்துள்ளேன். அதை அறியாமல் தான் எனக்கு நடக்கும் அனைத்தும் தவறாகவே நடக்கிறது என்று நினைத்து புலம்பிக் கொண்டிருக்கின்றாய். இதோ இப்பொழுதே உனக்கான கணக்குகளை நான் கூறுகின்றேன். இதுவரை கேட்டுவிட்டு நிம்மதியாக இரு தங்கமே. என் பிள்ளை, நீ ஒரு விதத்திலும் சலித்தவர் அல்ல. நீயும் உன்னுடைய வாழ்க்கையில் பல கணக்குகளை போட்டுத்தான் காய்களை நகர்த்தி கொண்டிருக்கின்றாய். எத்தனையோ வேதனைகள், எத்தனையோ சோதனைகள் அனைத்தும் உன் கண்முன்னே நடந்து அரங்கேறிவிட்டது. இருந்தும் சலிக்காமல் இன்று வரை நம்பிக்கையுடன் இருக்கின்றாய். சாமர்த்தியமாக யோசித்து அனைத்தையும் சமாளித்து கொண்டிருக்கின்றாய். அந்த விதத்தில் என் குழந்தையான நீ அதி புத்திசாலிதான். ஆனால் ஏதாவது ஒரு கணக்குகள் நீ பிழையாக போட்டுவிட்டு அது தவறாக முடியும் பொழுதுதான் சோர்ந்து போய் விடுகின்றாய். எல்லாமே என்னுடைய வாழ்க்கையில் தவறாகவே நடக்கின்றது என்று புலம்பவும் ஆரம்பித்து விடுகின்றாய். உன்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன நடக்க வேண்டும், எப்படி உன்னுடைய வாழ்க்கையை நகர்த்த வேண்டும், எந்த சமயத்தில் என்ன முடிவு எடுக்க வேண்டும் என்று உனக்கென்று நான் தனி கணக்கு வைத்துள்ளேன். அதன்படியே எல்லாமே நடந்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது நடப்பது எல்லாமே உனக்கு சிக்கல்களாக தோன்றலாம், ஆனால் இறுதியில் நிச்சயம் உனக்கு பயனளிப்பதாகத்தான் இருக்கும். உன் அப்பா எப்பொழுதும் உன்னை சிக்கலில் சிக்க வைக்க மாட்டேன். அனைத்து சிக்கல்களையும் சீரமைத்து கொண்டிருக்கின்றேன். இறைவனின் கணக்கை எளிதில் யாராலும் யூகித்து விட முடியாது. பொழுது சொல்கின்றேன் கேள். எவ்வளவு சிக்கல்கள், எவ்வளவு இடர்பாடுகள், எவ்வளவு பிரச்சனைகள் அனைத்தும் வந்தாலும் இறுதியில் என் பிள்ளை வெற்றியை சூடுவாய். அந்த கணக்கைத்தான் அப்பா நான் போட்டு வைத்துள்ளேன். அவிழ்ந்து கொண்டிருக்கும் உன்னை நிச்சயம் நான் தாங்கி பிடிப்பேன். ஒரு நாளும் உன்னை கைவிட மாட்டேன். என் பிள்ளையாகிய உன்னை நான் கைவிட்டால் என் பிள்ளை சோர்ந்து விடுவாய். நான் எப்பொழுதும் உன்னுடன் தான் இருக்கின்றேன் என்பதை என்னுடைய வார்த்தைகளால் ஒவ்வொரு நாளும் நான் உணர்த்தி கொண்டே இருக்கின்றேன் அல்லவா? ஆனால் நீதான் என்னை பல சமயங்களில் மறந்து விடுகின்றாய். அனைத்தையும் உன் தலையில் சுமந்து கொண்டு பிரச்சனைகளை பற்றி நினைத்து கொண்டு கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றாய். உன்னுடைய அத்தனை பிரச்சனைகளையும் என்னுடைய காலடியில் விட்டுவிடு. உனக்கென யாரும் இல்லை என்று நீ நினைக்காதே. எந்த நேரத்திலும் யார் சாயலிலாவது உன் அருகில் வந்து நான் நிற்பேன். உன்னால் தீர்க்க முடியாத ஒரு கடினமான சூழ்நிலையோ அல்லது பிரச்சனையோ எதிர்கொள்ள நேர்ந்தால் அதை என்னிடம் ஒப்படைத்து விடு. தீர்க்கும் வழிகளையும் தைரியத்தையும் நான் நிச்சயம் உருவாக்குவேன் என்று எதையும் நீ விட்டு விடாதே. என்னிடம் தொடர்ந்து வேண்டு. விதிவிலக்கு என்று ஒன்று உள்ளது. இறைவன் திருவடிப்பட்டு உன்னுடைய தலையெழுத்து மாறும். கலியுக வரதன் கந்தன் மீது அளவு கடந்த நம்பிக்கை கொண்ட ஒருவனுக்கு வாழ்வில் எல்லா அற்புதங்களும் தானாகவே நிகழும். உன் சோக முகத்தை நான் காண விரும்பவில்லை தங்கமே. உன் சோகத்தை மாற்றி மகிழ்ச்சியை தரவே நான் வந்திருக்கின்றேன். நான் காத்து கொண்டிருக்கின்றேன். நீ இதுவரை சந்தித்த வேதனைகள் எல்லாம் எப்படி காணாமல் போனது என்று நீ நினைத்து வியக்கும் அளவிற்கு நிச்சயம் மாறுதல்கள் நடைபெறும். உன் வாழ்க்கை ஒளிமயமாக மாறும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். இதுவே உனக்கென்று நான் போட்ட கணக்கு. என் கணக்கின்படி அனைத்தும் சரியாகவே நடக்கும். நீ எதையும் நினைத்து யோசித்து கலங்காமல் நிம்மதியாகவும் தைரியமாகவும் நம்பிக்கையுடனும் காத்து கொண்டிரு தங்கமே. ஓம் முருகா, வெற்றிவேல் முருகா.